வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி அம்மா வீட்டில் கன்னியாகுமரியில் கோவாஞ்சி மீன் வாங்கியிருக்கோம். இந்த கோவாஞ்சி மீனில் கெட்டியாக ஒரு அவியல் மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி கன்னியாகுமரியில் அம்மா வீட்டில் கோவாஞ்சி மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வந்துட்டு தேங்காய் போடாமல் கெட்டியாக ஒரு மீன் குழம்பு கிரேவி மாதிரியே பண்ணுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். மீனில் கிரேவி பண்ணுறதுக்கு 20 to 25 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகம் தூள். ஜீரகம் தூளுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் எடுக்கிறதுனாலும் 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூளுக்கு பதிலாகவும் நீங்கள் மிளகு சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த குழம்பு வந்துட்டு நாம் ஒரு மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். ஸோ ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லாட்டினா தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. அந்த ஆயில் கூடவே நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கோம். இந்த புளிச்சாறு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 லிட்டர் தண்ணி மிக்சர் ஜாரை கழுவி அதையும் ஊற்றிக்கலாம். மீதம் இருக்கிற தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம மீன் போட ஆரம்பிச்சிடலாம். 3/4 கிலோ மீன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு மீன் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இடையிடையே குழம்பை இது மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. கரண்டி போட்டு கலக்க வேண்டாம். நாம் வச்சுருக்கிற தண்ணி பாதியாக குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதை இந்தளவுக்கு பாதியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி குழம்புல சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். இது மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் கீறி விட்டால் போதும். அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா கெட்டியாகணும் குழம்பு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுக்கலாம். லைட்டாக இது மாதிரி சுற்றி விட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுட்டு. இப்போது நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுக்கும்போது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இன்னும் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். மீனோடு சேர்ந்து இந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.